அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 17 ஏப்ரல் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். வரப்போகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாள் இன்று தொடங்கியது. ஆனால் முக்கிய கட்சிகள் யாரும் வேட்புமனு தாக்க செய்யவில்லை என்று தமிழக அனைத்து பகுதியிலிருந்தும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் ஈழ நாட்டின் மீது இலங்கை இராணுவத்தினர் நடத்தி வரும் போர் தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும், தமிழ் ஈழ நாட்டை விட்டு இலங்கை இராணுவத்தினர் வெளியேற வேண்டும் என்றும் உலக நாடுகள் கவனத்தை ஈர்ப்பதற்காக ஐரோப்பா நாடுகளில் அனைத்து இடங்களிலும் ஈழ தமிழர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்க வேளையில் இத்தாலி நாட்டில் இன்று மாபெரும் போராட்டம் நடந்ததாகவும் அதில் பெண்கள் உண்ணாவிரதம் இருந்ததாகவும் செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. ஈழ தமிழ்நாட்டில் இலங்கை இராணுவத்தினர் உடனே போர் நிறுத்தம் கோரி தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு பெண்கள் சென்னையில் மதிமுக தலைமை அலுவலகமான தாயகத்தில் கடந்த 5 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர். இவர்களில் 3 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும், இவர்களை இயக்குநர்கள் பாரதி ராஜா, அமீர், நடிகர் சத்யராஜ், கவிஞர் அறிவுமதி ஆகியோர் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறியதாக சென்னையிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இலங்கையில் போரை நிறுத்தி விட்டுதான் தமிழகத்திற்கு சோனியா காந்தி வர வேண்டும் என்றும், அதை விட்டுவிட்டு எழவு வீட்டில் வந்து அவர் ஓட்டு கேட்க கூடாது என்று இயக்குனர் பாரதி ராஜா கடுமையான ஒரு தாக்குதலை சோனியா மீது திணித்து இருப்பதாகவும், வரும் 21ஆம் தேதி தமிழக சினிமா கலைஞர்களின் அடுத்த கட்ட இலங்கை நடவடிக்கை பற்றி முடிவு எடுக்கப்படும் என்று கூறியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம், டெல்லி உச்சநீதிமன்றம் அடிமேல் அடி கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்று கூறுவதற்கு மேலும் ஒரு உதாரணமாக, இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக கூறிய தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு போட முடியாது என்றும் தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்றம் இயக்குனர் சீமானை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கைது செய்ய உத்தரவிட்ட நெல்லை மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை ரத்து செய்ததாக இன்று பரபரப்பு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. திருச்சி உறையூரை சேர்ந்த வேலுச்சாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஆர்க்கு கொணர்வு மனுவில் ராஜீவ்காந்தி கொலை சம்பவம் குறித்து விசாரணை செய்த மத்திய அரசின் ஜெயின் கமிஷன் நியமித்த அறிக்கையில் ஆயுத வியாபாரி சந்திர சாமிஜி, சுப்பிரமணிய சாமி உள்ளிட்ட சந்தேகத்துக்குரிய நபர்கள் மீது மத்திய புலனாய்வு கழகம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று கூறியிருந்ததாகவும், ஆனால் இதுவரை ஜெயின் கமிஷன் கூறிய அறிக்கையை சிபிஐ அதிகாரிகள் சந்திரசாமியிடமோ சுப்பிரமணிய சாமியிடமோ விளக்கம் கேட்கவில்லை என்றும், ஆகையால் இவர்களை உடனே சிபிஐ அதிகாரிகள் அவர்களிடம் விளக்கம் கேட்க வேண்டும் என்று வக்கீல்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனுவில் கூறியிருந்தார்கள். இதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐயிடம் நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் என்றும், வழக்கு விசாரணையை வரும் திங்கட்கிழமைக்கு தள்ளி வைத்திருப்பதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. சிவசேனை கட்சி தலைவர் திரு பால் தாக்கரே அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில், மும்பை வெடிகுண்டு தாக்குதலில் கைது செய்யப்பட்டுள்ள அஜ்மலை இந்தியா கேட் அருகே தூக்கிலிட வேண்டும் என்று சூழலித்ததாக மும்பையிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. மும்பையில் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரும் பிரதம வேட்பாளருமான திரு லால்கிருஷ்ண அத்வானி அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாட்களில் சுவிஸ் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள பணங்களை, கருப்பு பணத்தை உடனடியாக இந்தியாவுக்கு எடுத்துக்கொண்டு வந்து விடுவோம் என்று சூளுரைத்ததாகவும், அவர் பேசிக் கொண்டிருக்கையில் ஒபாமா பில் லேடன் என்று
தவறுதலாக கூறிவிட்ட திரு LK அத்வானி அவர்கள் பின்பு அதை மாற்றி ஒசாமா பின் லேடன் என்று கூறியதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் இளம் தலைவர் திரு வருண்காந்தி அவர்கள் 2 வார கால பெயிலில் வந்து நிருபர்களை சந்தித்த போது தேச விரோத சக்திகளுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என்றும் அரசியலில் வன்முறையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதை ஒருபோதும் நான் ஆதரிக்க மாட்டேன் என்று கூறியதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. மும்பை பயங்கர வெடிகுண்டு தாக்குதலில் முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருக்கும் திரு அஜ்மலின் விசாரணை மும்பையில் தொடங்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. சிக்கிம் மாநிலத்தில் ஒரு அணை உடைந்து 12 தொழிலாளிகள் பலியானதாக ஒரு அதிர்ச்சி தகவல் சிக்கிமிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவுக்கான புதிய அமெரிக்க தூதராக டிம் ரோமர் என்பவர் நியமிக்கப்பட உள்ளதாக வாஷிங்டனிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையொட்டி அமைந்திருக்கும் இந்துகுஷ் மலைப்பகுதியில் இன்று அதிகாலை அடுத்தடுத்து 2 நில நடுக்கங்கள் படு பயங்கரமாக ஏற்பட்டதாகவும் அந்த இடிபாடுகளில் சிக்கி 21 பேர் உயிர் இழந்ததாகவும் பலர் படுகாயம் அடைந்ததாகவும் வீடுகள் தரை மட்டமாக ஆகியிருப்பதாகவும் காபூலில் இருந்து அதிர்ச்சி தகவல் வந்து கொண்டிருக்கிறது. தாய்லாந்து நாட்டில் தாய்லாந்து அரசுக்கு எதிராக நடந்த பயங்கர வன்முறையில் அந்த அமைப்பை சேர்ந்த மூத்த தலைவர் ஒருவர் போலீசார் தாக்குதலில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. சோவியத் யூனியனில் உள்ள செசன்யாவில் தீவிரவாதிகள் தனி நாடு கேட்டு போராட்டம் நடத்தியதை ஒடுக்குவதற்காக ரஷ்யா மேற்கொண்ட போர் நடவடிக்கைகள் முற்று பெற்றுள்ளதாகவும் இது முடிவுக்கு வந்து விட்டதாகவும் மாஸ்கோவிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. தென்னாப்பிரிக்காவில் IPL 20-20 கிரிக்கெட் போட்டிகள் நாளை தொடங்குகின்றன. இதையொட்டி கேப்டன் நகரில் நடந்த துவக்க விழா ஊர்வலத்தில் சென்னை அணி பங்கேற்றதை இந்த படத்தில் காண்கிறீர்கள். வானிலை அறிக்கை 17 ஏப்ரல் 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டிருப்பதாகவே தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதியிலிருந்தும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னை நோக்கி வந்த புயல் சின்னம் ஆந்திரா, ஒரிசா, மேற்கு வங்கம் ஆகியவற்றை தாண்டி தற்போது பங்களாதேஷை நோக்கி சென்று கொண்டிருப்பதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் K. பாலாஜி. நன்றி.